திமுகவிடம் இந்த முறை 5 தொகுதிகளை எதிர்பார்க்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். பேச்சுவார்த்தைக்கு வந்த இடத்தில் காதர் மொஹிதீன் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மக்கள் போற்றும் மகத்தான தலைவராக விளங்கினார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக சதி திட்டம் தீட்டிய 6 பேர் திருப்பூரில் கைது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு. சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் விறுவிறுப்பாக நடக்கிறது தேர்தல். புறநகர் ரயில் சேவை குறைப்பால் சென்னையில் 3வது நாளாக பயணிகள் பாதிப்பு. கூட்ட நெரிசலை சமாளிக்க கூடுதலாக அரசு பேருந்துகள் இயக்கம்.